ஹலோ காய்ஸ், இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டும், இல்லைன்னா காட்டாது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து வந்து சில்க் த்ரெட்டை வச்சுட்டு சில்க் த்ரெட்டில் போட்டு நடுவில் பீட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட்டை எப்போதும் போல் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்துகிட்டு எப்போதும் போல் செயின் போட போகிறோம். ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் லாங்காக செயின், ரொம்ப லாங்காக இல்லை, கொஞ்சம் லாங்காக ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸில் திருப்பி இந்த செயினை ஒட்டி குட்டி லாக்கு போட்டுட்டு திரும்ப பெரிய செயின் ஸ்டிச். இதுக்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிச் போட்டு குட்டி லாக் போடுறோம். அப்படியே ரிவர்ஸ் திருப்பி இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி குட்டி லாக்கு நடுவில். லாங்காக ஒரு செயினு, பக்கத்தில் குட்டி லாக்கு, ரிவர்ஸில் திருப்பி இந்த செயினுக்கு நடுவில் செயினை ஒட்டி குட்டி லாக்கு. அவ்வளோதான். இதே ப்ராசஸ் தான் குட்டி இதுக்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிச். ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, இவ்வளோ தான் இருக்கும். பெரிய செயின், குட்டி லாக்கு, ரிவர்ஸில் திருப்பி அந்த செயினை ஒட்டி மறுபடியும் ஒரு லாக்கு, அதை எடுத்துகிட்டு மறுபடியும் பெரிய செயின். இதே ப்ராசஸ் தான். இப்போ வந்து ஜரி த்ரெட் வச்சு பார்க்குறோம். அடுத்து வந்து சில்க் த்ரெட் வச்சு பார்ப்போம். வெளியில் கொண்டு வந்து ஒரு லாக் போட்டுருங்க. டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன்னா அது நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பஞ்ச் பண்ணி ஒரு த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். எடுத்துட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி பஞ்ச் பண்ணி த்ரெட்டை எப்போதும் ஒரு வெளியில் எடுத்துட்டு இந்த ஒரு செயின் லாங்காக போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக்கு, அதை அப்படியே ரிவர்ஸில் திருப்பி உள் பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இதே ப்ராசஸ் தான் ஜரி த்ரெட்டில் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்டில் பார்க்க போகிறோம். கட் ஆகாமல் பண்ணணும். இப்போ வந்து கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்கவே கூடாது. கிளாத்து சுருங்குனுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு த்ரெட்டை வெளியில் எடுக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கிளாத் வந்து டைட்டாக இல்லைன்னு அர்த்தம். ஃப்ரேமை நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம், பக்கத்தில் குட்டி லாக்கு, உள் பக்கமாக ஒரு ஸ்டிச். அவ்வளோதான். இதே ப்ராசஸில் தான் நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். நாட் போடும்போது வெளிப்பக்கமாக ஸ்டிச்சை கொண்டு போய் ஒரு நாட்டு போட்டு முடிச்சுக்க வேண்டியதான். பீட்ஸ் வச்சு இந்த ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாங்காக ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே குட்டி லாக் போட்டுட்டு
உள்ள ஒரு ஸ்டிச் நம்ம போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் த்ரெட் எடுத்து இப்படி வச்சுட்டு ஒரு பீட்ஸை எடுத்து மாட்டிக்கணும், கையில் எடுத்துக்கணும். ஒரு பீட்ஸை இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த செயினை வந்து இப்படி இப்படி இந்த செயினை வந்து இப்படி டைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணி இந்த ஹூக்கில் ஹோல்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலால் செயினை வந்து பீட்ஸை வந்து இதுக்குள்ளே போடணும். அப்போ வந்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி லூஸாக பிடிச்சிக்கிட்டா போட வராது. இந்த மாதிரி லூஸாக பிடிச்சிக்கிட்டா இந்த ஹூக்கில் ஹோல்ட் பண்ணி அடியில் த்ரெட்டை பிடிச்சிருக்கணும். ரொம்ப பொறுமையாக பிடிச்சிருங்க, அதுக்குன்னு டைட்டாக பிடிக்க தேவையில்லை. இந்த ஹூக்கில் வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து இதை பிடிச்சிக்கிறோம். இந்த த்ரெட்டை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்போ நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி பிகினராக இருக்கும்போது பீட்ஸ் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த நீடியில் தான் நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம். அடுத்து தான் பீட்ஸ் நீடிலுக்கு போவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நீடில் வச்சு இந்த நீடியில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இங்கே எடுத்து வச்சுருக்கோம்ல த்ரெட்டு லாங்காக, இதை வந்து இந்த பின்னில் இந்த ஹெட் பார்ட்டில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அடியில் லைட்டாக பிடிச்சிருக்கணும். பிடிச்சாதான் இந்த டைட்னஸ் கொஞ்சம் கிடைக்கும். இந்த விரலை வச்சு தள்ளி விட்டுனா வெளியே உள்ளே எடுக்கிறோம். அதே விரலை வச்சு பிடிச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல பிடிச்சிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த இடத்துல நான் பிடிச்சிருக்கேன். அப்போ வந்து இது வந்து இந்த ஹெட் பார்ட்டில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த விரலால் உள்ளே இறக்கணும். இறக்கிட்டு அவ்வளோதான். இறக்கிட்டு அடியில் இந்த த்ரெட்டை இப்படியே பிடிச்சிக்கிட்டு அடியில் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இது வெளியில் போயிடும். இப்படி இந்த பீட்ஸை ஒட்டி வந்துடும் ஹூக்கு. இப்போ வந்து பீட்ஸை ஒட்டி வச்சுக்கிட்டு ஒரு பஞ்ச் பண்ணி அடியில் த்ரெட்டை சுற்றி வெளியில் இழுக்கிறோம். சரியா? நம்ம இந்த பேக் செயினை விட இந்த பேக் செயின்லாம் போட்ட மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் போடுறோம். ஏன் அப்படின்னா பீட்ஸ் வச்சு தைக்கிறதுக்காக. நார்மலாக அதே மாதிரி ஒரு லாங் செயின் போட்டுட்டு குட்டி லாக் போட்டுட்டு பேக்கில் ஒரு லாக் போட்டு எடுத்துட்டு லாங்காக இழுத்து விட்டுட்டு நீங்கள் எப்படி பீட்ஸை லோட் பண்ணணும்னா இந்த மாதிரி இந்த ஹூக்கை வந்து இதுக்குள்ளே விட்டு இந்த கையை வச்சுட்டு மேலே எடுத்துக்கணும். இந்த மேலே வந்து எடுத்துட்டு இந்த கையாலே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இந்த ஹெட் பார்ட்டை வச்சு இந்த த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. இப்படி டைட்டாக இருக்கணுமா? அப்படியே வந்து இந்த நான் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கோம்ல, இந்த விரலால் இப்படி உள்ளே இறக்கணும். பொறுமையாக இறக்குனிங்கன்னா அந்த த்ரெட்டில் போய் விழுந்துடும். சரியா? விழுந்துட்டு அடியில் இந்த த்ரெட்டை அப்படியே வச்சுக்கிட்டு நீடியில் அடியில் பிடிச்சி இழுங்க த்ரெட்டை பொறுமையாக. சரியா? அடியில் போயிட்டு த்ரெட் இழுத்தா மேலே அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ வந்து பீட்ஸுக்கிட்ட இந்த ஹூக் வந்துருச்சா? இப்போ பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். குட்டி லாக் போட்டு லாங்காக ஒரு செயின் எப்போதும் போல் பேக்கில் ஒரு செயின் போட்டு இந்த மாதிரி 2 பீட்ஸ் கூட லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ஒரு பீட்ஸை மட்டும் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இந்த மாதிரி லாங் செயின் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போதெல்லாம் இந்த விரலை வச்சு ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கணும். இல்லைனா இந்த பீட்ஸு கீழே விழுவும். சரியா? அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டு திரும்ப பேக் செயின் போட்டு இப்போ இந்த செயினுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். இது வந்து இதுக்கு பேர் தான் பேக் செயின் ஸ்டிச்.
ஸ்டிச் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ ஆல், பாய்.